Hello friends, welcome to Nandu Needles World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினா அடுத்து ஜர்தோசி வந்து நம்ம எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது வந்து சாதி தான். சோ நம்ம வந்து ஜர்தோசி பீட்ஸ் இதெல்லாம் ஸ்டிட்ச் பண்றதுக்கு எப்பவுமே sewing thread யூஸ் பண்ணுவோம். மஸ்டர்ட் கலர் sewing thread இருக்கு. இது வந்து சாதி பாருங்க ரொம்ப மெல்லிசா இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த த்ரெட் இருக்கு இல்லையா மேலே வந்து லூப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நீடிலில் ஹோல்டு பண்ணி நம்மளுக்கு பாருங்கள் மறுபடியும் காட்டுறேன். நீடிலில் ஹோல்டு பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த ஜர்தோசி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு அதை ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். மறுபடியும் அதே மாதிரி தான் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? மறுபடியும் அடுத்த பீஸ் ஒன்று எடுத்து இது வந்து மறுபடியும் அதே மாதிரி இது வந்து ரொம்ப சின்னதாகவே ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் ஜர்தோசி வந்து கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாமே வந்து இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சாதியை விட நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ஜர்தோசின்னு பார்த்தீங்கன்னா நக்ஷி தான். நக்ஷி வந்து ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். சாதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் நக்ஷி வந்து பெருசாக இருக்கும். ஸோ இது இங்கே சாதி ஸ்டிச் பண்ணுற இடத்துல பாருங்கள், நம்ம ஒவ்வொரு ஸ்டிச் பண்ணுற இடத்துலையும் நம்மளுக்கு வந்து இது தெரியும், அந்த ஒரு கட் தெரியும். பட் இந்த நக்ஷி ஸ்டிச் பண்ணும்போது அந்த மாதிரி கட் வந்து தெரியாது, ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் அடுத்த பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து குட்டி குட்டி பீசஸ், அதாவது ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பீசஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.